உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, நிறைய பாடுகளை, வேதனைகளை, சோதனைகளை பார்க்கும் பொழுது மனம் தளர்ந்து போயிடுவீங்க. எதனால் இதெல்லாம் நம்மளுக்கு நேரிடுகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஏற்படும். இதெல்லாம் சந்திக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன பயன் வரப்போகிறது அப்படின்ற பெரிய விரக்தி, வேதனை, வலிகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் அதன் வழியாக தான் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றுகிறவராக இருக்கிறார். யாக்கோபு 1 அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நோ பெயின் வில் எவர் பி வேஸ்டட், நோ ப்ராப்ளம் வில் எவர் பி வேஸ்டட். எந்த வலியும், எந்த வேதனையும், எந்த பிரச்சனையும் ஒரு நாளும் வீணானது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பெர்சீவியரன்ஸ் ப்ரொவைட்ஸ் பெர்ஃபெக்ஷன். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் பொறுமைன்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்கிலீஷில் பெர்சீவியரன்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தமிழில் சரியான அர்த்தம் என்னன்னா சகிப்புத்தன்மை, சகித்து கொள்ளும் தன்மை. நீங்கள் எந்த அளவுக்கு சகித்து பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரிபூர்ணம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். பெர்ஃபெக்ஷனை பார்க்கறதுக்கு உதவி செய்கிறதே பெர்சீவியரன்ஸ் தான். ஆகவே உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் வீண் போகாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் பலனை தருகிறது. யாராவது உங்ககிட்ட உங்களுக்கு பிடித்த வசனம் எது, வார்த்தை எதுன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச வசனம் நிறையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். வெல்கம் யுவர் ட்ரையல்ஸ். உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் வரவேற்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜென்ரலாகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும், எப்படிப்பட்ட சோதனைகளை எதிர்கொண்டாலும், வலிகளை நம்ம எதிர்கொண்டாலும், எப்படியாவது இதை சீக்கிரமாக கடந்துடணும், சீக்கிரமாக இந்த பிரச்சனை மாறிடணும் அப்படின்ற எண்ணம் தான் நம்ம எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் எப்பொழுதுமே சீக்கிரமாக இது மாறணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடாதுன்றது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம், நோக்கம். நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளும் வலிகளும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் அது என்ன கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்ததுக்கப்புறம் தான் அது மாறணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே ஏற்படணும். அதை சகிக்கும்படி பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் மூலம் யாக்கோபு இப்படிப்பட்ட நேர் எதிர்மறையான காரியத்தை நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். பிரச்சனைகள் சீக்கிரமாக மாறக்கூடாது. அந்த பிரச்சனை மாறுவதற்கு எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கொள்ளணுமோ, அந்த பிரச்சனையின் மூலம் நம்மை மாற்றுவதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கணுமோ அத்தனை நேரம் அதை எடுக்கணும்னு சொல்லி நம்ம அதை வரவேற்கணும், அதற்கு அனுமதி தரணும், பொறுமையாக இருக்கணும். கிவ் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் த ட்ரையல்ஸ் டு டூ தேர் ஒர்க். பிரச்சனைகளும் வலிகளும் சோதனைகளும் தன்னுடைய கிரியை செய்யும்படிக்கான வேலையையும் நேரத்தையும் இடத்தையும் நாம் தர வேண்டும். அப்படிப்பட்ட பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நீங்கள் பார்க்கிற எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ், பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை தரப்போகிறது அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உங்கள் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் இடத்தை கொடுங்கள், நேரத்தை கொடுங்கள். அது செய்ய வேண்டிய கிரியை செய்து முடித்து உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணத்தை காட்டும். அப்படி நீங்கள் நேரத்தையும் இடத்தையும் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளே உங்களை பரிபூர்ணமாக மாற்றும். உங்களை குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் மாற்றும். இன்றைக்கும் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறும்படிக்கு தேவையான பொறுமையை கற்றுத்தருகிற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதற்கு இடம் கொடுங்கள், நேரத்தை கொடுங்கள். இன்றைக்கும் பரிபூர்ணத்தை பாருங்கள். பரிபூர்ணராகிய தேவன் உங்களை வழி நடத்தி செல்வார்.